தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல நடிகர் பாராளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்த்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் பாராளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொள்வதை தவிர்த்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் கமலஹாசன் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அரசியல் கட்சி துவக்கி தேர்தலில் போட்டியிட்டால் எளிதில் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கற்பனையோடு கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் சீசன் டைம் அரசியல்வாதியாக இருந்தார். மக்கள் அவரை புறக்கணித்தனர். இறுதியாக தனது கட்சியை திமுகவிடம் அடகு வைத்தார். அறிவாலயத்திடம் அடகு வைத்த கமலஹாசன் சட்டசபை தேர்தலிலும் போட்டியிடவில்லை, பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட தொண்டர்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. திமுக கூட்டணியில் ஒரு இடம் கூட அவர் கேட்டு பெறவில்லை. அதற்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதியை வாங்கிவிட்டு அமைதியாகிவிட்டார். ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கமலஹாசன் ஓராண்டு காலம் பதவி காலத்தை முடித்துள்ளார். ஆனால் 51% கூட்ட நடவடிக்கைகளில் அவர் கலந்து கொள்ளவில்லை. பாராளுமன்ற கூட்டங்களில் பாதி அளவு கூட அவர் கலந்து கொள்ளவில்லை. மழைக்கால கூட்டத்தொடரை முற்றும் புறக்கணித்துள்ளார். வந்தே மாதரம் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது அதில் கலந்து கொள்ளவில்லை. பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கமலஹாசன் இந்த ஓராண்டில் 2 முறை மட்டுமே பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றபடி பாராளுமன்ற நடவடிக்கை எதிலும் கமலஹாசன் கலந்து கொள்ளவில்லை. ராஜ்யசபாவுக்கு போறது, கையெழுத்து போடுறது, அப்படியே ரூம்ல போய் டெல்லியில படுத்து தூங்கிறது, இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஒரு கட்சி நடத்துறாப்புல, அந்த கட்சி சார்பில் மக்களுக்காக வேண்டி ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கண்டன கூட்டமோ பொதுக்கூட்டமோ எதுவுமே நடத்துறது கிடையாது. ஒரு சீசன் டைம் அரசியல்வாதியா கமலஹாசன் மாறிட்டாப்புல. அவரை நம்பி போன கட்சி தொண்டர்கள் இப்போ என்ன செய்யுதுன்னு குழம்பி போய் நடுத்தருவில் நிற்கிறாங்க. கமலஹாசன் பிறகு 25 வருஷம் கழிச்சு நடிக்க வந்த விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாப்புல. கமலஹாசன் ஒரு கட்சி ஒரு தொகுதியில கூட போட்டியிட்டு ஜெயிக்க முடியல. அவர் மட்டும் ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காப்புல. இப்போ அவர் கட்சியை சார்ந்தவங்க எம்எல்ஏ ஆக முடியல, எம்பி ஆக முடியல. உள்ளாட்சி தேர்தலையாவது போட்டிட்டு கவுன்சிலர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அது கூட வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இப்ப கமலஹாசன் கட்சியை தேடிட்டு இருக்காரு. அதான் கமலஹாசன் கட்சியோட நிலவரம். கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆகி 1 வருஷம் ஆச்சு. 2 கேள்விதான் எழுப்பியிருக்காப்புல. பாதி கூட்டங்கள்ல கூட அவர் கலந்து கொள்ளல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் ராஜ்யசபாவுக்கு அனுப்புனா ராஜ்யசபா தான் பாவம். ஒரு ராஜ்யசபா உறுப்பினரா போய் நியமிக்கப்பட்டாங்கன்னா அவர் பாராளுமன்ற கூட்டத்துல கலந்துக்கணும், மக்கள் பிரச்சனைகள் பத்தி பேசணும். அதுதான் அவர் வேலை. அவர் கூட்டத்திலே கலந்துக்க மாட்டேங்கிறாப்புல. அப்ப என்ன ராஜ்யசபா எம்பி பதவி என்ன கௌரவ பதவியா?